அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மா காமலேஷ். நான் ஸ்ரீ ராசமுருகா பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எனது தலைப்பு அறிவியல் வளர்ச்சி நன்மை மற்றும் தீமைகள். அறிவியல் என்பது நம் வாழ்க்கையில் இரண்டரை கலந்துவிட்டது. நம் அறிவியலையும் அதன் கண்டுபிடிப்புகளையும் பயன்படுத்தி வருகிறோம். அறிவியல் நம் வாழ்க்கையை வளப்படுத்துகிறது என்றால் அது மிகையல்ல. அறிவியல் வளர்ச்சி இன்று நம் அறிவை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பன செய்தித்தாள்கள், புத்தகங்கள், வானொலி, தொலைக்காட்சி போன்றவை. இவை அனைத்தும் அறிவியலின் கண்டுபிடிப்புகளே. மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் ஆய்வு போன்றவற்றிற்கும் அறிவியல் துறை மிகவும் உதவியது. மருத்துவ துறையில் அறிவியலின் வளர்ச்சி எல்லையில்லாத உயரத்தை கண்டுள்ளன. மனிதர்களின் உடல் உள்பாகங்களை பற்றி அறிய எக்ஸ்ரே, ஸ்கேனிங் போன்ற கருவிகள் அறிவியல் வளர்ச்சியின் அடையாளமே. கருத்தடை செயற்கை முறை கருத்தடையில் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை போன்ற முறைகள் எல்லாம் அறிவியலின் வளர்ச்சி. மனிதர்களின் உடல் உள்பாகங்கள் சேதாரமானால் மாற்றி அமைக்கும் சிகிச்சை இன்று பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. மருத்துவத்துறையில் அறிவியலின் வளர்ச்சி நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து என்னும் போக்குவரத்து துறையிலும் அறிவியல் தன் சாதனையை படைத்துள்ளது. ஓரிடத்தில் இருந்து வெகு தூரத்தில் உள்ள இடத்திற்கு கூட இன்று நாம் மிக குறைந்த நேரத்தில் செல்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அறிவியல் தான். தகவல்களை அனுப்பும் முறையிலும் அறிவியல் வளர்ந்துள்ளன. வீட்டு பயன் மக்களின் இன்றியமையாத தேவைகளின் ஒன்றான உறங்கும் இடம். அத்தகைய மனிதர்களின் உறங்கும் இடமான வீடுகளின் கட்டுமான பணியில் அறிவியலின் பங்கு மிகுந்துள்ளது. மேலும் நம் அன்றாட பயன்படுத்தும் மின் விளக்கு, மின் விசிறி, தொலைக்காட்சி, குளிர்சாதனை பெட்டி போன்ற அனைத்து விதமான வசதிகளும் அறிவியல் நமக்கு தந்தன. அறிவியல் தீமைகள். சுற்றுச்சூழல் கவலைகள். அறிவியல் வளர்ச்சியானது சுற்றுச்சூழல் சீர்கேடும் மற்றும் இயற்கை வளங்களை குறைப்பதாக சுற்றுச்சூழல் கவலைகள். உதாரணமாக கிருமி நாசினிகள் பயன்படுத்துவது, பிளாஸ்டிக் பயன்படுத்துவது மற்றும் கட்டண வேலைகள். இவை அனைத்தும் சுற்றுச்சூழல் கவலைகள். நெறிமுறை கவலைகள். அறிவியல் வளர்ச்சி புதிய தொழில்நுட்பங்களையும் மற்றும் மருத்துவ நடைமுறைகளை பற்றி நெறிமுறை கவலைகள். அறிவியல் நம் வாழ்க்கையில் அன்றாட ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. வசதிகளை பெருக்கி அறிவியலில் ஆபத்துகளும் உள்ளன. அதனால் நம் அறிவியலின் வளர்ச்சி நல்ல முறையில் மட்டும் பயன்படுத்தி விபத்துகளிலிருந்து நீக்குவோம். நன்றி.